ஓகே. இப்போ இந்த ட்ரிப்பில் வெக்கேஷனில் நான் இருக்கேன் வித் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறேன். அப்போது ஒரு தாட் வந்தது, அதை தான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, 2 கம்பேரிசன் இருக்குது. நம்ம ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்க. ஸோ 2 பேர்த்திட்டையுமே நம்ம வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் வெக்கேஷன் போகிறோம், ட்ரிப்ஸ் போகிறோம். ஏன் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது அந்த ட்ரிப்பு வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அண்ட் என்ஜாயபிளாக இருக்குது அப்படின்னா, நாங்கள் பேசிக்கிட்டதில் தெரிஞ்சது என்னென்னா, நிறைய ஈகோஸ் இல்லை. இப்போ நம்மளை பற்றி சில அக்செப்டன்ஸ் இருக்குது. யாரும் யாரையும் கவர் பண்ணலை. இப்போ ஒரு 6-7 பேர் போகிறோம் அப்படின்னா, 6-7 பேருமே வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸு. ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து உட்காந்துறோம், இருக்கிறோம். ஆனால் ஃபேமிலிஸாக போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு 3 ஃபேமிலி போகிறோம்னு வச்சுக்கோங்க. 3 ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக போகிறோன்னா 3 ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க ஒய்ஃபு வந்து நம்மளோட ஜெல்லாக மாட்டாங்க. அவங்க எல்லாமே என்ன செய்வாங்கன்னா, சில எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்க. நான் வீட்டுக்காரருக்கு மரியாதை கொடுக்கணும், இல்லை அவங்க வந்து மரியாதை இன்னொருத்தர் எதிர்பார்ப்பாங்க. சில விஷயங்கள் பண்ணும்போது ஏறக்குறை இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு வரீங்க, எதுக்கு வரீங்க அப்படின்னா, சுயமாக இருக்கிறதுக்கும் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு வரீங்க. அப்போ கேரக்டரும் அப்படி தான். என்னுடைய தாட்ஸு, ஸ்பீக்கிங் எல்லாமே வந்து சுதந்திரமாக, தப்பு இருக்க தான் செய்யும், ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யும். ஆனால் அது இந்த ஃபேமிலியோட போகும்போது பார்த்திங்கன்னா, அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என் ஃப்ரெண்டு இருக்கான், நான் வந்து அவனை வாடா போடா சொல்கிறேன், இல்லை எனக்கு இதை எடுத்துகிட்டு வாடா சைடாக சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன், இல்லை சோறு பரிமாற சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன், இல்லை ஒரு டிசிஷன் எடுக்கிறான், இந்த இடத்துக்கு போகலாம், அது வேணாங்கிறேன் அப்படின்னா, அஸ் அ ஃப்ரெண்டாக ஒத்துக்க முடியும். ஆனால் ஒய்ஃப் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் எதுக்கு அவன் சொல்கிறத கேட்குறீங்க? உங்களுக்கு தெரியுமா என் ஹஸ்பண்ட் எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு நான் எவ்வளோ மரியாதை கொடுத்தேன். இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஈகோஸ் வந்து உட்காந்துருக்கும். அப்போ அந்த ட்ரிப்ஸே யாராவது ஒருத்தர் வந்து மனம் சங்கடப்பட்டு மூஞ்ச காட்டிட்டாங்கன்னா, அந்த என்டையர் 3 to 4 டேஸ் வந்து ஸ்பாயில் ஆயிடும். பட் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அப்படி கிடையாது. இப்போ நான் தப்பே பண்ணாலும், நான் வாடா போடாங்கிறத தாண்டி நான் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அக்செப்டன்ஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது. ஃபேமிலியோட போகும்போது பல பெரிஃபரல்ஸ்னால அந்த அக்செப்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அக்செப்டன்ஸ் தான் இங்கே இம்பார்ட்டண்ட்டு. வெக்கேஷன் வர்றதே சுதந்திரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது மைண்ட் அளவில், மனதளவில், கேரக்டர் லெவலில். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தவறு இருக்கத்தான் செய்யும். எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. ஒருத்தன் பர்ஃபெக்டாக இருக்கானா இது ஆஃபீஸ் கிடையாது. ஒரு ப்ரொஃபஷ்னலாக, ஒரு ஸ்ட்ரக்சர்டாக, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வாழ்கிறதுக்கு வந்து இது ஆஃபீஸ் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்போட, ஃபேமிலியோட பழகும்போது, ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய தவறுகள் நடக்கும், நிறைய தப்பான கம்யூனிகேஷன் நடக்கும். பட் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய மேஜிக். யார் ஒருத்தன் இந்த அக்செப்டன்ஸை புரிஞ்சுக்கிறானோ அவனுடைய ஜேர்னி ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் நான் ரொம்ப லேர்ன் பண்ணிக்கிட்டது, நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதும். ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ஷேர் தட் வித் யூ ஆல். இஃப் யூ லைக், நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கன்சர்ன்ஸையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.